நெல்லை மாநகராட்சியில் ஓட்டுநர் நியமனங்களில் பெருமளவு லஞ்சம் கைமாறி உள்ளதாக சொந்த கட்சியினரே புகார் கொடுக்கும் கட்சியாக திமுக உள்ளது என பாளையங்கோட்டை தாவேகா வேட்பாளர் மரியஜான் விமர்சித்துள்ளார். பாளையங்கோட்டை கக்கநகர், அண்ணாநகர், சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தாவேகா வேட்பாளர் மரியஜான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நெல்லை மாநகராட்சி கூட்டத்திலேயே திமுக கவுன்சிலர் கோகிலவாணி ஓட்டுநர் நியமன ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த கோரிக்கை விடுத்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். திமுக ஊழல்வாதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று தேவையில்லை என்றும் சாடினார். பணத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் ஊழலற்ற நேர்மையான மக்களாட்சியை உருவாக்குவதே தங்கள் இலக்கு என்றும் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் பரப்புரையின் போது மாவட்ட துணை செயலாளர் ஹசீனா, பகுதி செயலாளர் கந்தன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்.